வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. ஜூலை 2024 15,000 25,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மொபைல் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 15,000 25,000 பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. நாம் சொல்கிறது பெஸ்ட் டீல் தான். அந்த பெஸ்ட் டீலில் ஏதாவது விட்டு போனது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை பெஸ்ட் டீலில் உங்களுக்கு பிடித்த மொபைல் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 25,000 40,000 பெஸ்ட் கேமிங் மொபைல்ஸ் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதிலே ஒரு 10,000 15,000 இந்த செக்மெண்ட்டில் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு 5G மொபைலும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த கோட் சேல் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஜூலையில் ஆஃபர் போகிறாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு ப்ரைஸஸ்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ ரிவீல் பண்ண ப்ரைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று போட்டிருக்காங்க. பட் இதில் 23,000க்கு உங்களுக்கு ரியல்மி 12 ப்ரோ போட்டிருக்காங்கன்னா உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர் போக 21,000 கிடைக்குது. இதில் என்ன ஒன்றுனா அந்த 23,000 உள்ளே ஓப்பன் பண்ணாலும் கிடைக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ வெளியில் போட்ட ப்ரைஸே உள்ளேயும் காட்டுது. அதாவது கார்டு ஆஃபர் இல்லாமல் நம்ம 23,000க்கு 8GB RAM 128GB வேரியண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். அது ஒரு நல்ல விஷயம். பட் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 21,000 கிடைக்குது. ஸோ பெஸ்ட் மொபைல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அமேசான்லேயும் ஆஃபர் இருக்குது. ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் டே சேல் இருக்குது. ஸோ அது 20 and 21 2 நாள் போடுறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ X6 நியோ. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 15,000 விட கம்மியான ப்ரைஸ் போட்டிருக்காங்க. 13,750. அதாவது 14,000 நீங்கள் ப்ரைஸ் பாயிண்ட் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸு. ஸோ கார்டு ஆஃபர் எதுவுமே இல்லாமலே பார்த்தீங்கன்னா போக்கோ X6 நியோ உங்களுக்கு 8,128 14,500 போட்டிருக்காங்க. அதுவே 12 256GB வேரியண்ட்டு 16,000 போட்டிருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் ஒரு 750 கொடுக்குறாங்க. ஸோ கார்டு ஆஃபர் போக 13,750 உங்களுக்கு போக்கோ X6 நியோ 8GB RAM 128GB வேரியன்ட் கையில் கிடைக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்குது. 5000 mAh பேட்டரி வித் 33W சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 6080 அப்படின்னு ஒரு சிப் செட் கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா 108 MP மெயின் கேமரா அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூசர் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது. பட் 13,750 இந்த மொபைல் பெஸ்ட்டு சாய்ஸு. நத்திங் ஃபோனில் CMF ஃபோன் 1 இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 தான் லான்ச்சிங் ப்ரைஸு. ஸோ அதே ஆஃபர் ப்ரைஸில் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஒரு சூப்பரான ஒரு மொபைலாக தான் இருக்கும். 6GB RAM 128GB வேரியண்ட்டு ப்ரைஸ் 16,000 இருக்குது. அதில் கார்டு ஆஃபர் ஒரு 1,000 rupees இருக்குது. மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 அப்படின்னு ஒரு 5G சிப் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 MP மெயின் கேமரா அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க பிராண்டில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் கேபிள் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ சார்ஜர் அடாப்டர் நீங்கள் தான் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ டப்பாவில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே யூசர் ரிவ்யூ போட்டிருக்காங்க. டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, டிசைன் சூப்பராக இருக்குது, பேட்டரி நல்லா இருக்குது, கேமராவும் நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக 15,000 பெஸ்ட் மொபைல்னா ரியல்மி P1 5G மொபைல் 6GB RAM 128GB வேரியன்ட் ஆல்ரெடி 15,000 தான் வித்துட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் ப்ரைஸ் இன்னும் ரிவீல் பண்ணல. அதே 15,000 போடுறாங்களா இல்லை அதை விட கம்மியாக போடுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,128 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 இருக்குது. ஸோ அந்த 6,128 உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு கார்டு ஆஃபரும் கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 rupees கொடுப்பாங்க. ஸோ அந்த 1,000 rupees கார்டு ஆஃபர் போக 15,000 மொபைல் கையில் கிடைக்கும். ஸோ 15,000 உங்களுக்கு 6GB RAM 128GB வேரியண்ட்டு ரியல்மி P1 5G மொபைல் கிடைச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஒரு மொபைல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒரு சூப்பரான சாய்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7050 அப்படின்னு ஒரு சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி வித் 45W சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. 50 MP மெயின் கேமரா அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ யூசர் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா ஓரளவு ஆவரேஜாக இருக்குது. மற்றதெல்லாமே டிஸ்பிளே நல்லா இருக்குது அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவாக இருக்குது. ஸோ ரியல்மியில் இப்போ பார்த்தா அதே செக்மெண்ட்டு உங்களுக்கு அமேசானில் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 17 ஒரு மொபைல் 15,000 அவைலபிளாக இருக்குது. அது ஆஃபர் ப்ரைஸ் தான் அது. அதே மாதிரி நார்சோ 70 ப்ரோ அப்படின்ற 5G மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரியல்மி பிடிக்குன்னா ரியல்மியை செலக்ட் பண்ணுங்கள். ரியல்மியோட சப் பிராண்டு நார்சோ பிடிக்குன்னா நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரினா இதை செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17,000 விவோ T3 5G மொபைல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது.
ஸோ இந்த மொபைல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 20,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 3,000 கார்டு ஆஃபர் போக 17,000 கிடைக்குது. 8GB RAM 128GB வேரியன்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7200 அப்படிங்கிற ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான சோனி சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமரா மொபைலாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து 3 கேமரா இருக்கிற மாதிரி இருந்தாலும் மெயின் கேமரா ஒன்று தான், மற்றதெல்லாம் வந்து டம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதோட அன்பாக்சிங் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 17,000க்கு ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸு. ஸோ 17,000 கிடைக்குதுன்னா இப்போவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். பட் இதை விட ப்ரைஸ் ட்ராப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ 17,000க்கு உங்களுக்கு பெஸ்ட் மொபைல் வேணும்னாக்கா இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாகவும் இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக யூசர் ரிவ்யூவும் ரொம்பவே தரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் விவோ T3 வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாகவே தான் இருக்குது. இல்லை நான் அதே மொபைல் அமேசானில் தான் வாங்குவோன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் IQ Z9 அப்படிங்கிற மொபைல் இருக்குது. ஸோ இது வந்து இப்போதைக்கு 18,000 போட்டிருக்காங்க. பட் இந்த ப்ரைம் டே சேலில் பார்த்தீங்கன்னா 17,000 கொண்டு வந்துடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி வாங்குங்க. ஸோ ஆஃபர் அன்னைக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதுவும் சேம் மொபைல் அப்படியே டிட்டோ விவோ T3ல என்ன இருக்கோ அது அப்படியே அச்சாசெல்லாம் இந்த IQ Z9லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 18,000ல நீங்கள் ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா போக்கோ X6 5G மொபைல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கார்டு ஆஃபர் இல்லாமலே வந்து உங்களுக்கு 18,500 தான் போட்டிருக்காங்க. ஸோ 18,500ல் உங்களுக்கு கார்டு ஆஃபர் போக எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 18,000க்கு உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியன்ட்டு இந்த ஒரே ஒரு பிராண்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷனில் கொடுக்குறாங்க. ஸோ 17,750 ரூபாய்க்கு உங்களுக்கு இப்போவே கிடைக்குது. 750 உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 17,750னா நீங்கள் 18,000 வச்சிங்கன்னா கூட இந்த போக்கோ X6 மொபைல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன ஒன்று அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 13 தான் இருக்கும். அதை தவிர வேறு எந்த குறைபாடும் சொல்ல முடியாது. ஸோ 1.5K ரெசல்யூஷனில் ஒரு AMOLED டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அதுவும் பெசல்லெஸ்ஸாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5000 mAh பேட்டரி வித் 67 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து சூப்பரான விஷயம். இந்த Qualcomm Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட் போட்டு 17,750 ரூபாய்க்கு இந்த ஒரு மொபைல் தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருவாங்க. டிஸ்பிளே வந்து ஒரு தரமான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் 20,000 இல்லை 21,000 இந்த செக்மெண்ட்டில் மொபைல் பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக மோட்டோ H50 ஃபியூஷனை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்டான மொபைல் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாகவும் கிடைச்சிடும். 8GB RAM 128GB வேரியன்ட்டு 23,000 ரூபா ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த 21,000க்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னா 2,000 கார்டு ஆஃபர் இப்போதைக்கு கொடுக்குறாங்க. அதையும் இப்போ 1,000 கம்மி பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஸோ அடிக்கடி 2,000 கொடுத்துருந்தாங்க. இப்போ திரும்ப ஆஃபர் அன்றைக்கி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 இல்லை அதை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ 21,000க்கு ஒரு பெஸ்ட் கேமரா மொபைல் அண்ட் ஆல்சோ பெஸ்ட் டிஸ்பிளே, பெஸ்ட் டிசைன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாக உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் உங்களுக்கு வந்து மொபைல் கையில் கிடைக்கும். IP68 ரேட்டிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சிப்செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. 50MP மெயின் கேமரா, 13MP அல்ட்ரா வைடு, 32MP செல்ஃபி கேமரா கொடுத்துருவாங்க. ஒரு கர்வ்டு POLED டிஸ்பிளே கொடுத்துருவாங்க வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். 68 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. அதுவும் வந்து சூப்பரான சாய்ஸு. யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, பேட்டரி நல்லாயிருக்கு, டிசைன் நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 21,000 இல்லை 20,000த்தில் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் மொபைல் நீங்கள் வாங்கலாம்னு நினச்சிங்கனாக்கா இந்த மோட்டரோலா H50 ஃபியூஷன் இது ஒன்று தான் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ மோட்டரோலா பிடிக்கும், ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த பர்டிகுலர் மொபைலை கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணிடலாம். ஸோ 19,000த்தில் ஒரு பெஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா Realme P1 Pro 5G மொபைல் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியன்ட்டு ஜஸ்ட் 19,000 கிடைக்குது. ஆக்சுவலாக 19,000 கிடையாது. ஸோ அதில் கார்டு ஆஃபர் போக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ 1,500 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,500 ரூபா தான். ஸோ கார்டு ஆஃபர் இல்லாமலே வந்து உங்களுக்கு 19,000 ப்ரைஸு, பட் கார்டு ஆஃபர் போக 17,500 ரூபாய்க்கு பெஸ்ட் டீல். இந்த Realme P1 Pro பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 17,500 ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த மொபைல் வாங்கலாம்.
எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியன்ட் கிடைக்குது. 17500க்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடைக்குது. 50MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைடு, 16MP செல்ஃபி கேமரா கிடைக்குது. Qualcomm Snapdragon 6 Gen 1 அப்படின்னு ஒரு சிப் செட்டும் கொடுக்குறாங்க. டப்பாவிலே வந்து உங்களுக்கு 45 வாட் சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17500க்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே கொடுத்து இந்த மாதிரி ஒரு மொபைல் இது வரைக்கும் கிடையாது. அதுவும் சோனி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா யூசர் ரிவ்யூ நல்லா தரமாகவே கொடுத்துருக்காங்க. தரமான டிஸ்பிளே, டிசைன் சூப்பராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, கேமரா நல்லாயிருக்கு, பேட்டரியும் நல்லாயிருக்கு. ஸோ 17500க்கு நீங்கள் ரியல்மி P1 Pro செலக்ட் பண்ணலாம். அதுவே ரியல்மி 12 Pro பார்த்தீங்கன்னா 20000 இப்போ ப்ரைஸ் மாற்றிட்டாங்க. இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 21000 போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20000 தான் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் வெளியில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இன்னும் உள்ளர சேஞ்ச் பண்ணல. ஸோ அதே 23 போட்டு கார்டு ஆஃபர் 2000 கொடுத்து 21க்கு தான் உங்களுக்கு கிடைக்குது இப்போ போட்டிருக்கிற ப்ரைஸு. ஸோ இதையும் வெகு விரைவில் சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃபர் என்பது அப்படி தான் டக்குன்னு மாற்றிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பெஸ்ட் மொபைல் பெஸ்ட் டீலில் கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ரியல்மி 12 Pro 5G மொபைலில் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். பட்டு அதே ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. பட் டெலஃபோட்டோ லென்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. ரியல்மி P1 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17500 கிடைக்குது. இது வந்து 20000 கிடைக்குது. ஸோ 1500 நீங்கள் 2500 அதிகமாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் ஒன்று கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல கேமரா செட்டப்பும் கிடைக்குது, ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலிங் கிடைக்குது. பட் அதே சேம் சிப் செட் தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு மொபைல் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீடும் 67 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் கிடச்சிரும். ஸோ ரியல்மி P1 Proக்கும் உங்களுக்கு ரியல்மி 12 Proக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான் 2500 அண்ட் டெலஃபோட்டோ லென்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் பில்டு குவாலிட்டி உங்களுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்துருக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ 23,000ல் ஒரு பெஸ்ட் மொபைல் பார்க்குறீங்கன்னா இது ஒன்று தான் பெஸ்ட்டு சாய்ஸு, போக்கோ X6 Pro. இது மட்டும்தான் உங்களுக்கு AnTuTu ஸ்கோரில் 1.4 மில்லியன் கொடுக்குறாங்க. ஸோ இதை தவிர வேறு எதுவுமே இந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 8GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு கையில் கிடச்சிரும். ஸோ 24000 ப்ரைஸ் இருக்குது. இப்போதைக்கு 1000 கார்டு ஆஃபர் போக 23000 உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு UFS 4.0 அண்ட் LPDDR5X RAM கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி வித் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 67 வாட் சார்ஜரும் கொடுத்துட்றாங்க. MediaTek Dimensity 8300 Ultra அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட்டும் இருக்குது. அண்டு மொபைல் பார்த்தீங்கன்னா பெசல்லெஸ்ஸாக இப்போ நான் கையில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் அதுதான். ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா டே டைமில் உங்களுக்கு கேமரா அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரியர் கேமரா, செல்ஃபி கேமரா நம்ம அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமிங் மொபைல். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த 23,000க்கு இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ இதே ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு நத்திங் ஃபோன் 2A கிடைக்கும். பட் நத்திங் ஃபோன் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நத்திங் ஃபோன் 2A செலக்ட் பண்ணலாம். பட் அது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதோட கம்மி தான். ஸோ OnePlusல சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா OnePlus Nord CE3 இந்த 5G மொபைல் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த OnePlus Nord CE3ல உங்களுக்கு Qualcomm Snapdragon 782G அப்படின்னு ஒரு சிப் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சூப்பரான சோனி கேமராவும் கொடுத்துருக்காங்க. 80 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணிவிடுவாங்க. ஸோ 19000க்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒரு பெஸ்ட் டீல். ஸோ 19000க்கு ஒரு பெஸ்ட்டு OnePlus மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் OnePlus Nord CE3 இந்த மொபைலை செலக்ட் பண்ணுங்கள். OnePlus Nord CE4 பார்த்தீங்கன்னா அது வந்து லேட்டஸ்டான மொபைல். ஸோ இந்த மொபைல் வந்து உங்களுக்கு 23000க்கு 8GB RAM 128GB வேரியன்ட் கிடைக்குது. ஸோ 23,000ல் நீங்கள் மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா OnePlusலேருந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு OnePlus Nord CE4. இது கொஞ்சம் லேட்டஸ்டான மொபைல். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ 100 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இதில் இருக்கக்கூடிய சிப் செட் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7 Gen 3 அப்படின்னு ஒரு சிப் செட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மோட்டோரோலாலேருந்து Edge 50 Pro பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணதுலேருந்து 28,000 தான் விற்றுட்ருக்காங்க. ஸோ இதுவும் வந்து மோட்டோரோலாவில் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. பட் 28,000க்கு விற்கிற இந்த மொபைல் இப்போ ஆஃபரில் இதை விட விலை கம்மியாக கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருக்குது. ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து 30,000 போட்டிருப்பாங்க, ஒரு 2000 கார்டு ஆஃபர் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த 2000 கார்டு ஆஃபர் போக இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 28,000க்கு கையில் கிடைக்கும்.
பட் இப்போ வந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர் இன்னும் அதிகமாக்குவாங்களா அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம். ஸோ டெலஃபோட்டோ லென்ஸோட உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 ப்ராசஸரில் உங்களுக்கு மோட்டரோலாலேருந்து ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கனாக்கா அது சூப்பரான சாய்ஸு. ஸோ 68 வாட் சார்ஜர் ஒன்று இருக்குது, 125 வாட் சார்ஜர் ஒன்று இருக்குது, 2 வேரியன்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணுங்கள். பட் 68 வாட் சார்ஜர் தான் வந்து உங்களுக்கு 28,000 கிடைக்கும். ஸோ அதில் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூசர் ரிவ்யூவில் ஒரு சூப்பரான கேமரா மொபைலாகவும் இருக்குது, டிஸ்பிளே நல்லாயிருக்கு, டிசைன் நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ 28,000 பார்த்தீங்கன்னா ரியல்மி 12 Pro ப்ளஸ் 5G மொபைல் உங்களுக்கு 256GB வேரியன்ட் அவைலபிள் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியன்ட்டு, ரியல்மி 12 Pro ப்ளஸ் 29,000 ப்ரைஸ் போட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 28,500க்கு ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்குது. பட்டு இது வந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர் இன்க்ளூட் பண்ணலை. மேபி கார்டு ஆஃபர் சீக்கிரமாக கொடுத்தாங்கன்னா ஒரு 25,000 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 25,000க்கு இந்த மொபைல் கிடச்சுன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான சோனி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு Qualcomm Snapdragon 7S Gen 2 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து யூசர் ரிவ்யூ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட் கேமரா மொபைல் ரியல்மிலேருந்து எதிர்பார்க்குறீங்கன்னா ரியல்மி 12 Pro ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரியல்மி 13 சீரீஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ரியல்மி 13 Pro ப்ளஸ் அண்ட் ப்ரோ இந்த 2 மொபைல் பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இருந்தாலும் 12 Pro ப்ளஸ் வந்து ஒரு பெஸ்ட் டீல் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 27,000க்கு ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ F6 பெஸ்ட் சாய்ஸு, Qualcomm Snapdragon 7S Gen 3 அப்படின்னு ஒரு சிப்செட்டோட உங்களுக்கு கார்டு ஆஃபர் இல்லாமல் 8GB RAM 256GB வேரியன்ட் 28,000க்கு இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு 90 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் வந்து கார்டு ஆஃபர் போக பார்த்தீங்கன்னா இப்போ 1,250 ரூபா கார்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ 26,750 27,000 வச்சிங்கன்னா கூட சூப்பரான சாய்ஸ் தான். ஸோ இதை விட ப்ரைஸ் ட்ராப் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சிப்செட் அந்த மாதிரி அண்டு கேமராவும் சூப்பரான கேமராவாக கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே சூப்பரான டிஸ்பிளே. ஸோ மொபைலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மொபைலாக தான் இருக்குது. யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் சாம்சங், டெக்னோ அண்ட் இன்ஃபினிக்ஸ் இந்த மாதிரி மொபைல்ஸ்லாம் நம்ம வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல. ஸோ அந்த மொபைல்ஸ் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணி பெஸ்ட் டீலில் கிடச்சிதுன்னா நம்ம ஆஃபரில் இருக்குன்னா போடுறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த மொபைல் பெஸ்ட் ப்ரைஸில் எது இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you friends, thank you for watching.